Hello everyone, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரியை வச்சு எப்படி வந்து ஒரு பைப்லைனை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ணோம். ஒரு டேட்டா லேக்கில் இருந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலை சோர்ஸ்லேருந்து இன்னொரு டேட்டா லேக்குக்கு வந்து நம்ம வந்து காப்பி பண்ணோம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி டேட்டா டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை பண்ணோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து அதே ஆப்பரேஷன நம்ம எப்படி வந்து ஒரு பைப்லைன ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு சோர்ஸ் டேட்டா லேக் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்ன்னு ஒரு கண்டெய்னரு. அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து என்கிட்ட வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்பிள் சிஎஸ்வி ஃபைலு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல எது யூஸ் பண்ணோமோ, அதே தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி என்கிட்ட இன்னொரு டெஸ்டினேஷன் டேட்டா லேக் இருக்கு. அதில வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிஎஸ்வி ஃபைலுமே இப்போதைக்கு இருக்காது. ஸோ நம்ம இந்த லொகேஷன்ல தான் வந்து அந்த சோர்ஸ்ல இருக்க சிஎஸ்வி ஃபைல நம்ம காப்பி பண்ண போறோம். அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி வச்சு. ஸோ நான் வந்து இப்போ அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரிக்குள்ள போறேன். நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து நம்ம வந்து இந்த காப்பி டேட்டா டூல் யூஸ் பண்ணி பண்ணனால, நம்ம கிட்ட வந்து இந்த பைப்லைன்ஸு, அப்புறம் வந்து நம்ம டேட்டா செட்ஸு, அப்புறம் வந்து மேனேஜ் டேப்ல வந்து நம்ம லிங்க் சர்வீஸ் பார்த்தோம்னா, இது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து எது கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பி டேட்டா டூல் யூஸ் பண்ணனால, அதுவே வந்து கிரியேட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து இத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து நம்ம ரியல் வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காப்பி டேட்டா டூல்லாம் வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் பண்ணுவோம். ஸோ வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஒரு வீடியோல 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து இன்டகிரேஷன் ரன் டைம், அப்புறம் லிங்க் சர்வீஸ், அப்புறம் வந்து டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3மே தான் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ரன் டைம். ஸோ இன்டகிரேஷன் ரன் டைம் வந்து நம்ம எது யூஸ் பண்ண போறோம்னா, அஷ்யூர் இன்டகிரேஷன் ரன் டைம் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா வந்து டேட்டா லேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஷ்யூர் அதாவது ஒரு கிளவுடோட காம்போனன்ட். ஸோ அஷ்யூர் இன்டகிரேஷன் ரன் டைம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுவும் வந்து இன்டகிரேஷன் ரன் டைம்னா என்ன? லிங்க் சர்வீஸ்னா என்ன? டேட்டா செட்ஸ்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, அத பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்டகிரேஷன் ரன் டைம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அஷ்யூர் இன்டகிரேஷன் ரன் டைம் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ வந்து லிங்க் சர்வீஸ்க்கு போறேன். போயிட்டு வந்து இப்போ ஆல்ரெடி 2 இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 2 கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சோர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ சோர்ஸ் வந்து என்னது? டேட்டா லேக். ஸோ வந்து நம்ம வந்து டேட்டா லேக்குக்கு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க நியூன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல. இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டேட்டா லேக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென் 2 தான் சூஸ் பண்ண போறோம். சூஸ் பண்ணிட்டு நம்ம கன்டின்யூ குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நேம் வந்து எப்படி குடுக்குறேன்னா, எல்எஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ற மாரி குடுக்குறேன். ஏன்னா எல்எஸ்னா லிங்க் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. அத நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்எஸ் சோர்ஸ் டேட்டா லேக் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லிங்க் சர்வீஸுக்கு நேம் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் ரன் டைம் சூஸ் பண்ணணும். அது வந்து நம்ம அஷ்யூர் இன்டகிரேஷன் ரன் டைம் தான் சூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து அக்கவுண்ட் கீ. அப்புறம் வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல சோர்ஸ் டேட்டா லேக் இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணோம். நம்மகிட்ட ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. ஸோ அத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்லாம் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அத நம்ம சூஸ் பண்ணோம்னா, இதில எந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்னா, சோர்ஸ் டேட்டா லேக் மிஸ்டர் கே இதில தான் வந்து அந்த டேட்டா இருக்கு. ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கனெக்ஷன வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சோர்ஸ் டேட்டா லேக் வந்து சாரி நம்ம சோர்ஸ் லிங்க் சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இந்தா இருக்கு பாருங்க. லிங்க் சர்வீஸ், சோர்ஸ் டேட்டா லேக். இப்போ நம்ம அடுத்து டெஸ்டினேஷன் பண்ணலாம். ஸோ அதே மாரி டெஸ்டினேஷனுக்கும் நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்றோம். ஸோ அதுவும் டேட்டா லேக் தான். ஸோ டேட்டா லேக்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ. இதுக்கு வந்து அதே மாரி நம்ம நேமிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணலாம். எல்எஸ் அண்டர்ஸ்கோர் இந்த தடவ வந்து டெஸ்ட் டேட்டா லேக் அப்படின்னு போடுவோம். ஓகே. ஸோ அதே இன்டகிரேஷன் ரன் டைம் தான். அக்கவுண்ட் கீ தான். சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணலாம். அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஸோ இப்போ வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டேட்டா லேக் மிஸ்டர் கே அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்க டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அத நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்டகிரேஷன் ரன் டைம் வந்து அஷ்யூர் இன்டகிரேஷன் ரன் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து 2மே கிரியேட் பண்ணியாச்சு. சோர்ஸ்க்கு ஒண்ணு, டெஸ்டினேஷனுக்கு ஒண்ணு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன? டேட்டா செட்ஸ் கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது வந்து நம்ம எங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் டேப்ல இந்த டேட்டா செட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம ஆத்தர் டேப்ல இங்க பிளஸ் ஐகான் ஒண்ணு இருக்கும். நம்ம இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா,
இங்க டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா செட்ஸ் வந்து நம்ம எதுக்கு சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லேக்குக்கு தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென் 2 அத சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது எந்த ஃபைல் ஃபார்மேட். ஸோ அதுதான் டேட்டா செட்ஸு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டீலிமிட்டட் டெக்ஸ்ட் அதாவது சிஎஸ்வி ஃபைல் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா சோர்ஸ் வந்து சிஎஸ்வி ஃபைல் தான். சூஸ் பண்ணிட்டு நம்ம கன்டின்யூ குடுக்கலாம். கன்டின்யூ குடுத்துட்டு இதுக்கு ஒரு நேம் குடுக்கலாம். இதுக்கு வந்து எப்படி குடுக்கலாம்? சோர்ஸ் சிஎஸ்வின்னு குடுப்போமா? ஓகே. சோர்ஸ் சிஎஸ்வி. இப்போ வந்து லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். என்ன லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன் சூஸ் பண்ணோம்னா, சோர்ஸோட லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணது என்னது? ls_source data லைக் அத சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இங்க ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌஸ் போயிட்டு நம்ம அந்த ஃபைல வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த கண்டெய்னரு, சோர்ஸ் கண்டெய்னர். அதுல வந்து இந்த சாம்பிள் சிஎஸ்வி ஃபைல நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சோர்ஸ் டேட்டா லேக்ல இருக்க இந்த ஃபைலு. ஸோ இத நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இங்க நம்ம ஓகே குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா செட் வந்து கிரியேட் ஆயாச்சு. ஸோ ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து என்னன்னா, அடுத்து டெஸ்டினேஷன் டேட்டா லேக் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோர்ஸ் டேட்டா லேக்கோட இந்த சோர்ஸ் டேட்டா செட்டோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நீங்க வந்து இங்க பார்த்துக்கலாம். அதுல வந்து இங்க பிரிவ்யூ டேட்டா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஃபைல வந்து நீங்க வந்து பிரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த பிரிவ்யூ டேட்டா கிளிக் பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். டேட்டா எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சோர்ஸ் டேட்டா செட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம டெஸ்டினேஷன் டேட்டா செட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதே மாரி இங்க ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்க டேட்டா செட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத சூஸ் பண்ணிட்டு, அதே மாரி நம்ம வந்து டேட்டா லேக் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு சிஎஸ்வி ஃபார்மேட்ல தான் வந்து எனக்கு டெஸ்டினேஷனும் இருக்கணும். ஸோ நம்ம சிஎஸ்வி ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம என்ன குடுக்கலாம்னா, அதே மாரி டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அதுக்கான லிங்க் சர்வீசஸ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது ls_டெஸ்ட் டேட்டா லைக் இதுதான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணது. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபைல் லொகேஷன்ல நீங்க வந்து அந்த டேட்டாவ வந்து காப்பி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த லொகேஷன்ல தான் போடப் போறோம். அதாவது டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ள. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ள அந்த சிஎஸ்வி ஃபைல போடு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓகே குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு சோர்ஸ் டேட்டா செட்ஸு. ஸோ இங்க வந்து பப்ளிஷ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு சேவ் சேஞ்சஸ் மாதிரி. இந்த எல்லா சேஞ்சஸுமே வந்து சேவ் பண்ற மாரி. ஸோ நம்ம வந்து இத கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிறலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து இப்போ சேவ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பப்ளிஷிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கான எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைப்லைன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ பைப்லைன் எங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் டேப்ல இங்க பைப்லைன்ஸ்ன்னு இருக்குல்ல. ஏற்கனவே வந்து காப்பி டேட்டா பைப்லைன் லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து கிரியேட் பண்ணது. நம்ம கிரியேட் பண்ணல. அந்த காப்பி டேட்டா டூலே நம்மளுக்காக பண்ணுச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு பைப்லைன ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிளஸ் ஐகான் ஒண்ணு இருக்கும். அத சூஸ் பண்ணி பைப்லைன் அப்புறம் ஒரு நியூ பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம பைப்லைன் கிரியேட் பண்றதுக்காக ஒரு செட்டப் வந்து இங்க வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைன் 1 அப்படின்னு இருக்குல்ல, நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து காப்பி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நேம் வந்து குடுத்து இங்க நீங்க டைப் பண்ணதுக்கப்புறம், இங்க வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ பைப்லைன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா, இதுல நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைட்ல. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் சினாப்ஸ் ரிலேட்டடா, டேட்டாபிரிக்ஸ் ரிலேட்டடா, இந்த மாரி இதுக்குள்ள வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாமோ, அது எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம எத சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிய கிளிக் பண்ணிட்டு, இத அப்படியே டிராக் பண்ணி இங்க வந்து நம்ம வந்து போடப் போறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிய வந்து நம்ம வந்து இந்த பைப்லைன்ல நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிய யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஜெனரல்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ல காப்பி டேட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஒண்ணு இருக்கும், சிங்க் ஒண்ணு இருக்கும். ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சோர்ஸ கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ண டேட்டா செட்ட வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம சோர்ஸ் கிரியேட் பண்ண டேட்டா செட் என்னது? சோர்ஸ் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி. ஸோ அத சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி சிங்க்க்கு நம்ம கிளிக் பண்ணிட்டு, சிங்க்கோட டேட்டா செட் என்னது? dest_csv. ஸோ அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சோர்ஸும் வந்து சூஸ் பண்ணியாச்சு. சிங்க்கும் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேப்பிங் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது இப்போதைக்கு நம்ம வந்து வொரி பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சோர்ஸு, சிங்க் இதுதான் வந்து 2 முக்கியமான ஒரு பார்ட்.
அந்த சோர்ஸ் சிங்க் வந்து நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த பைப்லைன் வந்து ஆக்சுவலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பப்ளிஷ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, அத நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த பைப்லைன. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ண பைப்லைன் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கு. அதாவது பப்ளிஷ் ஆயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைப்லைன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பைப்லைன் ரன் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி ரன் பண்ணலாம்னா, 2 வகையா நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லன்னா வந்து நம்ம ட்ரிக்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ வந்து இந்த டீபக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த டீபக் கிளிக் பண்ணேன்னா, அந்த பைப்லைன் வந்து இப்போ ரன் ஆயிடும். ஸோ இது வந்து டீபக் ஆப்ஷன் வந்து மோஸ்ட்டா வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பைப்லைன வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பைப்லைன் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றது தான் டீபக் ஆப்ஷனு. ஸோ ஈஸியா வந்து நம்ம வந்து அந்த பைப்லைன் ஃபங்ஷனாலிட்டிய வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பைப்லைன் ரன் ஆயிட்டுருக்கும். ஸோ நான் வந்து இங்க ரெஃப்ரெஷ் குடுத்தேன்னா, இந்த அவுட்புட்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண இந்த பைப்லைன் வந்து ரன் ஆயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிரீன் டிக் மார்க் வந்துருச்சு அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பைப்லைன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டெஸ்டினேஷன் டேட்டா லேக்கு போயிட்டு, நம்ம வந்து இந்த டேட்டா காப்பி ஆயிருக்கா அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். ஸோ நான் இத வந்து கிளிக் பண்ணேன் அப்டின்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபைல் வந்து சோர்ஸ் ஃபைல்ல வந்து சோர்ஸ் கண்டெய்னர்ல வந்து என்ன ஃபைல் இருந்துச்சோ, அதே ஃபைல் வந்து இங்க காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பைப்லைன் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். எப்படி வந்து ஒரு சிம்பிள் காப்பி ஆக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர் ஆப்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து அந்த டீபக் ஆப்ஷனில் எப்படி வந்து ஒரு பைப்லைனை சும்மா டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ட்ரிகர் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து பைப்லைனை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குது. ஸ்கெடியூல் ட்ரிகர், டம்ப்ளிங் விண்டோ ட்ரிகர், அந்த மாதிரி ப்ளாப் ட்ரிகர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஒரு ட்ரிகர் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரிகர்னா பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேனுவலா ரன் பண்றதுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப்லைனே வந்து ரன் ஆயிடும். ஸோ அந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து எல்லாத்தையும் நான் கவர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் சியர்ஸ். பாய்.